அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆரோக்கியமான வெந்தயக்கீரை காரக்குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த வெந்தயக்கீரை காரக்குழம்பு நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த அளவுக்கு உடம்புல சூடு இருந்தாலும் 2 நாள் இதை குழம்பு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா, அந்த சூடு அப்படியே சர 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 சரன்னு குறைஞ்சிடும். அதே மாதிரி பீரியட்ஸ் டைமில் லேடிஸு இந்த குழம்பு வச்சு சமைச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா வயிற்று வலி இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லை, இது ஹெல்த்தி மட்டும் கிடையாது, ரொம்ப 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 டேஸ்டி. நீங்கள் ஒரு தடவை இந்த வெந்தயக்கீரை குழம்பு வத்த குழம்பு மாதிரி இதே மாதிரி ரெசிபி செஞ்சு சாப்பிட்டீங்க ஒரு தடவை அப்படின்னா திரும்ப திரும்பவும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட சொல்லும். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டாக இருக்கும். வாங்க இந்த பிரமாதமான ஹெல்த்தியான டேஸ்டான வெந்தயக்கீரை காரக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க. முக்கியமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெந்தயக்கீரை இருக்குல்ல, வீட்லேயே ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். வளர்க்க முடியாதவங்க மார்க்கெட்டில் வாங்கிக்கோங்க. சின்ன 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 கட்டாக தான் இருக்கும். அது ஒரு 10 நாள்லேயே ஒரு கீரை சைஸ் வந்துடும். இதுக்கு மைக்ரோ கிரீன் சொல்லுவாங்க. வழக்கமாக ஒரு பெரிய பெரிய கீரைலாம் இருக்கும் இல்லையா, அந்த கீரையை இருக்கிறத விட ஃபைபரும் புரோட்டீன்ஸும் எல்லா சத்துமே 4 மடங்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி ஃபுட் கண்டெய்னரில் வச்சு கொஞ்சமாக மண் போட்டு ரொம்ப உரம் அது இதெல்லாம் போடவே தேவையில்ல. இது விதையில இருக்கிற சத்தை வச்சே வளர்ந்துடும். ஈஸியாக வளர்த்து நம்ம ஈஸியாக ஆரோக்கியமாக ஆர்கானிக்காக வீட்டில் செய்யலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் கொட்டாங்குச்சி இருக்குல்ல, கொட்டாங்குச்சியில் விட கொஞ்சமாக மண் போட்டு ஈஸியாக வளர்க்கலாம். ஒரு 10 நாளில் இது மாதிரி வளர்ந்துடும். இதை அப்படியே ஈரப்படுத்திட்டு அப்படியே வேரோட பிடுங்கி இந்த வேரை மட்டும் கட் பண்ணிடணும். ஒரு 2 சென்டிமீட்டர் இருக்கிற அந்த வேரை மட்டும் கட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே குழம்புல போட்டுடலாம், இல்லை பொடியாக நறுக்கி கூட போடலாம். அந்த அளவுக்கு இதில் நிறைய ஃபைபர் இருக்குது, உடம்புக்கு நிறைய குளிர்ச்சி கொடுக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது இந்த வெந்தயக்கீரை. நீங்கள் வீட்டில் செய்ய முடியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம். இது மாதிரி மைக்ரோ க்ரீனாக சின்ன சின்னதாகவும் கிடைக்கும், நல்ல ஒரு பெரிய லெங்க்த்தில் வெந்தயக்கீரையும் கிடைக்கும். நீங்கள் எது வேணால் செய்யலாம். இந்த சின்னது ரொம்ப ரொம்ப சத்துக்கள் அதிகமாக இருக்கிறது. இது மாதிரி வேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணலாம், இல்லை அப்படியே கூட போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்லாம். இது மாதிரி நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்கிங்க, இல்லை அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெந்தயக்கீரை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு கடாயில் 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 3/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் பச்சரிசி. இதை நல்லா கோல்டன் ஃப்ரை சொல்லுவாங்களே, இந்த கோல்டு கலர் வரும், அந்த கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துங்க. நல்ல ஒரு அரோமா வரும். வரும்போது அதை இறக்கிட்டு ஒரு தட்டில் கொட்டிட்டு ஆற வச்சு நல்லா ஃபைன் பவுடராக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுங்க. ஒரு வானொலியில் குழம்பு நம்ம வானொலியிலே செய்யலாம். 50 ml செக்கிலான நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டு கடுகு நல்லா வெடித்து வரணும். வெடித்து வரும்போது ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் தோலை உரிச்சு வச்சுருக்கேன், அதை அப்படியே போட்டுங்க. வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. கொஞ்சம் போல் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்க 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 குழம்போட டேஸ்ட்டு வேறு லெவலில் வரும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 6-7 பல் பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு, மஞ்சத்தூள், வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 100 கிராம் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தக்காளியை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் தக்காளி வதக்கும் போது சேர்த்து போட்டுட்டு தக்காளியை வதக்கணுன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கும். ஸோ உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா தனித்தனியாக தோல் தனியாக வரணும். இந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி இது எல்லாமே நல்லா வதங்கிறதுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். அந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க.
இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கிறோம். குழம்பு மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறது அப்படின்ட்டு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சேனல் உள்ள போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இந்த குழம்பு மிளகாத்தூள் வறுவல், கூட்டு, குருமா எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணுறது ஒரே மிளகாத்தூள் தான். தனித்தனியாக எந்த வேறு தூள் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஒரே தூள் குழம்பு மிளகாத்தூள் தான். இப்போ போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி கரைசலை இந்த குழம்புல சேர்த்துடலாம். தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஓரளவுக்கு பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து நல்லா கலக்கி விடணும். ஏன்னா நம்ம மிளகாத்தூள்லாம் போட்டுட்டோம்னா ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம்லாம் வந்து அப்படியே விட்டுறக்கூடாது. அப்புறம் மிளகாத்தூள்லாம் அடியில் தங்கி அடி பிடிச்சிடும். ஸோ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு நம்ம 5 நிமிஷம் கொதிக்க விடுறோம். பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கரெக்டாக 15 நிமிஷத்தில் எண்ணெய்லாம் பிரிஞ்சு என்ன மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் குழம்பு. இதை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா பூண்டுலாம் வெந்து சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த மசாலா தூள், வத்த குழம்பு மசாலா தூள், அதை இதோட சேர்த்துருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த குழம்போடு சேர்ந்து இந்த தூளும் நல்லா கொதிச்சுதுன்னா அது கொஞ்சம் வேக 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 குழம்பு நல்லா கெட்டிப்படும். எந்த அளவுக்கு கெட்டி ஆகுதுன்னு பார்த்துங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது தண்ணி கொஞ்சம் சுடு தண்ணியாக சேர்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் அப்படியே பயங்கர திக்காயிடுச்சு குழம்பு. கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்காக இருக்குது. ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி. இப்போ எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் தான் நம்ம கடைசியாக க்ளீன் பண்ணி வச்சுருக்க வெந்தயக்கீரையை நான் கட் பண்ணவே இல்லை, அப்படியே சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது மைக்ரோ கிரீன், இந்த சின்ன கீரைங்கெல்லாம் வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது, ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. ஸோ ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் கழித்து இது பாருங்கள் ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டேன். வெல்லம் போட்டு ஒரே ஒரு நிமிஷம் தான், அவ்வளோதான். அப்படியே கலர்ஃபுல்லான ஒரு அருமையான வெந்தயக்கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் போல் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி ஒரு 10 ml செக்கில் ஆன நல்லெண்ணெய் அப்படியே தூவி பச்சையாக அப்படியே சுற்றி ஊற்றிருங்க. பிரமாதமான வெந்தயக்கீரை காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுட 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 சாதத்தில் ஊற்றின்னு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். செம டேஸ்ட்டு அண்டு ரொம்ப 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 ஹெல்த்தி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த வெந்தயக்கீரை காரக்குழம்பு செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி என்ன செய்யலான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை ஒன்று போடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.